இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக பேசுவதையே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சரா கடைபிடித்து வருகின்ற திருமாவளவன் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், காங்கிரஸ்ல சித்தராமையா போன்றவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்டுகளும் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் கூடாது. பாருங்க, சமாதான புறாக்களாக மாறி போயிருக்காங்க. யாரு? சரக்கு மிடுக்கு பேச்சுக்காரங்க. நான் அதை பற்றி அதிகம் பேச விரும்பலை. இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு எதிராக பேச வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளே அன்றி இந்த நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு பற்றி இல்லை. அவங்க எழுப்புற கேள்வி என்ன? இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரா அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு புரியறதுக்கு உங்க மூலமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் பயங்கரவாதிகள், ஏன்னா உலக அளவில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்பவர்கள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது ஆகிய அமைப்புகள் தான். இவர்கள் பெருவாரியான பேர் பாகிஸ்தானில் இருந்து தான் செயல்படுகிறார்கள். அரபு நாடுகளிலிருந்து கூட யாரும் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறதில்லை. எல்லா பயங்கரவாதத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பது பாகிஸ்தான் தான். அந்த ஹமாஸினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது ஒரே சமயத்திலே 5000 ஏவுகணைகள், 1400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அங்கு இஸ்ரேலில் இருக்கின்ற யாராவது அரசாங்கத்தை பற்றி குற்றம் சொன்னார்களா? அரசாங்க நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இந்த பாரத தேசத்தில் தான் நமக்கு மிகப்பெரிய தலையெழுத்து என்னன்னா, வெளிநாட்டில் இருக்கின்ற தேச விரோதிகளை விட உள்நாட்டிலே இருப்பவர்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், 1947 சுதந்திர தினத்தை துக்க தினமாக கொண்டாடிய தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கூலிகள் இங்க அதிகம். அதே மாதிரி தான் மேலப்பாளையத்தில் 47 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் கொடி ஏற்றினதை பார்த்தோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா கிடையாது. இப்ப இருக்கின்ற அமெரிக்காவில் இருப்பவர்கள் எல்லாருமே வேறு மாநிலங்களிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க தான். ஆனா அமெரிக்காவில் யாராவது நாட்டுக்கு விரோதமா பேசுறானா? இங்க மாத்திரம் அந்த துரதிருஷ்டம். இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய இழிந்த ஜென்மங்கள் இந்த தேசத்திலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான் போன்ற இந்திய விரோத கொள்கை கொண்ட நாடுகளுக்கு சுலபமாகி போகிறது இங்கே தாக்குதல் நடத்த. அதனால இவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது என்னன்னா, நீங்கள் தேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறத நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாமளும் விரும்புகிறோம், நாம் ஒன்றும் we are not war mongers. ஆனால் ஒரு கால் யுத்தம் வருமானால் இவர்கள் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? ஏன்னா இப்பவே பாகிஸ்தானுக்கு ஆதரவா என்னவெல்லாம் பேசுறாங்க, முகநூலில் எழுதுறாங்க. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் செய்ததுக்கு ஒரு நாட்டை குறை சொல்ல முடியுமான்னு. ஆனா அந்த நாடு ஒப்புக்கொண்டு இருக்கிறது. அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் குவாஜா அவர் சொல்றார், நாங்கள் 30 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு எதிரான இந்த செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறோம். அப்புறம் 2வது தொலைக்காட்சிகளில் எல்லாரும் நீங்க தான் அதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்கீங்க. அங்கு என்ன நடந்தது? அதாவது ஆடை விலக்கி சுண்ணத்து செஞ்சிருக்கானா இல்லையான்னு கூட பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு மத வெறி கொண்ட ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அதை நியாயப்படுத்தி நான் கேட்கிற இந்த திருமாவளவனுக்கு நியாயமே தெரியாதா? இந்த நாட்டு பற்றே இருக்காதா? நாட்டுக்கு எதிராக பேசுறது தான் இவருக்கு நிலைமையா? ஆகவே இவ்வளவு மோசமான சக்திகள் நாளைக்கு ஒரு கால் யுத்தம் வருமானால் இந்த தேசத்திற்கு எதிராக இவர்கள் நடப்பார்கள். எனவே அரசாங்கம் இப்பொழுதே இவர்களை கண்காணிப்பிலே வைக்க வேண்டும், அண்டர் சர்வைலன்ஸ்.
இல்லைன்னா நாட்டுக்கு ஆபத்தா போயிடும்ங்கிறத நான் தெரிவிக்க விரும்புறேன்.